அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் நம்மக்கிட்ட வெறும் கோதுமை மட்டும் இருந்தாலே போதுங்க. ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் நம்ம 5 நிமிஷத்துலேயே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் நீங்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக பார்க்க முடியும். இன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு கோதுமை எடுத்திருக்கேங்க. நான் இந்த மாதிரி டீ குடிக்கிற டம்ளரில் தான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் சுத்தம் பண்ண கோதுமை தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இந்த கோதுமையை ஒரு தடவை நம்ம தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வாஷ் பண்ணி எடுக்கும்போது அதில் மேலாக இருக்கக்கூடிய அந்த தூசிங்கெல்லாம் வந்துடும். நம்ம வீட்டில் இட்லி தோசை மாவுலாம் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்துலேயே இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியுங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ண தண்ணியெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்த்துட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கோதுமையை ஒரு 2 பேட்சாக சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரே பேட்சாக நீங்கள் சேர்த்து அரைக்கக்கூடாது. அந்த மாதிரி அரைக்கும் போது மிக்ஸி ரொம்ப ஹீட் ஆயிரும். அரைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம நிறைய அரைக்கும் போது கொஞ்சமாக சேர்த்து அரைச்சோன்னா ரொம்ப சீக்கிரமாகவும் அரைச்சிடலாம். அதே சமயம் மிக்ஸியும் உங்களுக்கு ஹீட் ஆகாமல் இருக்கும். இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நான் எடுத்துருக்க கோதுமையை இதை ஒரே ஜார்லேயே போட்டு கூட அரைக்க முடியும். ஆனால் இதை நான் 2 பேட்சாக தான் எடுத்திருக்கேன் அரைக்கிறதுக்கு. இந்த மாதிரி செய்யும்போது பாருங்கள் 5 நிமிஷத்துலேயே நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இது அரைச்சதுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இது ரொம்ப நெய்ஸாக நம்மளால் அரைக்க முடியாதுங்க. அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நரன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் தோசை செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. இப்போ மீதி இருக்கிற கோதுமையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கோதுமையை நம்ம ஊரெல்லாம் வைக்கக்கூடாதுங்க. இந்த ஒருவேளை நீங்கள் ஊற வச்சு அரைக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. ஊற வச்சு இதை நம்ம அரைக்கும் போது பார்த்திங்கன்னா மாவு தனியாக பால் தனியாக அப்படியே ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி பிரிஞ்சு வந்துடும். ஊற வச்சு கோதுமையை நம்ம அரைக்க முடியாது. இது போல் உடனே வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சாலே நல்லா நெய்ஸாக அரைப்பட்டு வந்துடும். இப்போ நல்லா தண்ணி சேர்த்து கலந்ததுக்கப்புறமா இது கூட உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு பொடியாக நறுக்குன கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போவும் தோசை மாவுக்குலாம் எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை கரைச்சிக்கோமோ அதே அளவுக்கு இந்த பேட்டரியுமே நீங்கள் கரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். தோசையும் பார்த்திங்கன்னா நல்ல வாசமாக டேஸ்டியாக இருக்கும். நம்ம உடனே இன்ஸ்டண்ட்டாக அரைச்சி செய்யும் போது அதோடைய சத்துக்களும் உங்களுக்கு குறையாமல் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். இது கூட நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்கன்னா விருப்பப்பட்டிங்கன்னா ஒரு கேரட்டை நல்லா துருவிட்டு இது கூட ஆட் பண்ணி செஞ்சுக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண பேட்டரை இந்த மாதிரி தோசை தவாவில் தோசை மாதிரி செஞ்சுக்கலாம். நல்லா மெலிசாக தோசை வார்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக வரும். நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். மேலே கொஞ்சம் போல் எண்ணெய் போட்டுட்டு திருப்பி போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப ஈஸியாக தோசைக்கல்லேருந்து எடுக்க வந்துடும். திருப்பி போட்டுட்டு 2 சைடு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான உங்களோட சட்னி கூட நீங்கள் இதை சர்வ் பண்ணிக்கலாம். கார சட்னி, தேங்காய் சட்னி, உங்களுக்கு பிடிச்ச சாம்பார் எது வேணாலும் நீங்கள் வச்சு சர்வ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி மிஸ் பண்ணாமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.